ஓ எனக்கு அது ஒரு பங்கெடுத்து சாப்பிட்டா தானே ஒரு நிம்மதி என்ன எங்கட பவுனாவத்தை ஆடு இருக்குமா போல வேற ஆதரா சாதி என்ன சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறீங்க இங்கே எங்கட நாட்டில் எல்லாம் அவன் கருப்பன் பள்ளியோட தீவான் எல்லாம் தீவான் சாதி எல்லாம் உங்களோட ஊர்லாம் உங்களோட அந்த குட்டிக்கு கிராமத்துக்கு அந்த இதெல்லாம் கோதாரி எது பேய் பிசாசு கிடக்கு மோடி சாக்கில் இந்த காலத்து சாலிகள் எம்டிஐனில் ஏறி போனால் அப்படி இருக்குமே என்ன சொல்லி போட்டுனாப்பா வெளியில் மாதிரி தெரியாதுங்க சரிதானே நான் பார்த்து கொண்டு இருப்பேன் ஓ நான் போனால் தான் எதோடுக்காங்க எந்த எதோடுக்கும் காவறதுக்கார வருவாங்க நீங்கள் உங்கள் நேரம் இருந்தால் இஞ்சி யார் காவறது வச்சுருந்தாங்கன்னா கேம்பிரிட்ஜ் நினைக்கிறேன் நான் கொண்டு வச்சுருந்தேன் அவ்வளோ அதோட கதைக்கிறதுல எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக சீலியாக கொண்டு போச்சு எனக்கு ஓ அதுகளோட எனக்கு தெரிந்த அந்த காணி பிரச்சனையெல்லாம் கதைக்கிறே இல்லை எப்போ முடியுது இந்த காண்டாவின கோதாரி அதை தண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு உங்கள் மண்டைக்கு மழை வந்து பெஞ்சுது பிறகு பார்த்தா அதை அடிக்கி மனுஷன் இந்த வெயில் வைக்கையில் பதங்க போகிறான்னு என்ன கருகி போனேடாப்பா இதில் மத்தியானம் போட்டு வந்து நான் அந்த பிச்சை சம்பளம் எடுக்க ஓ பிச்சை காசு இந்த இதுக்கு போனேன் அது இங்கே 350 ரூபா தான் இருந்தாங்க நிப்பாட்டி போட்டாள் அவளுக்கு மனுஷிக்கு நிப்பாட்டி போட்டான் நேரம் என்ன 6 மணி ஆகிட்டு அப்போ நான் புறா கதைக்கிறேன் என்ன புறா வாங்கோ ஓ குளிசையல் போடணும் 6 மணிக்கு குளிசை போடணும் இப்போ 7 மணிக்கு ஓ எங்கட நேரம் புள்ளையாடுது போல வீட்டை ஓ செட் பண்ணி விடுங்க இருக்கா அப்புறம் வந்து ஓ இந்த கண்ணாடி ஒருக்கா கிளியர்லாம் கிடக்கு ஒருக்கா மாற்ற போகணும் மங்களாக கிடக்கு என்ன தெரியாங்க கிடக்கு ஒருக்கா ஹலோ ஓ சத்தம் கேட்குது இங்கே ஓ பேந்து கதைப்போம் அப்புறம் பேசுவானவன் ஓ சத்தம் கேட்குற அண்டைக்கும் பேசணும் இன்னொன்று கதைச்சு உண்டே அவையோட எல்லாம் கண்டாங்க கதைன்னு சொல்லி பேந்து புற கதை பண்ணாங்க என்ன ஓ யாரோட கதைக்கிறீங்க ஓ இங்கே சுய் ஓ அம்மாங்க நிற்கிறாள் பாருங்க ஒருக்கா இல்லை பின் கேமரா அவ்வளோ இல்லையே இந்த குளிசையை கொண்டு வர இல்லை 6 மணி ஆகுதுன்னு கொண்டு வர சொல்லியிருக்கலாம் ஒரு கூப்பிட்டு சொல்லுங்க அந்த மரத்தை பட்ட சொன்னான் கேமரா வியூவை மறைக்குது பின்னுக்கு நிற்கிறாவே இல்லை அவன் அங்கே இல்லை பின்னுக்கு கேமரா இல்லை ஓ இந்த கண்ணாடி மேலே கிளியர்லாம் கிடக்கு தம்பி இருக்கா பேர் தெரியுது அது கிளியர்லாம் கிடக்கு எனக்கு மாற்றணும் யாரோட போர் ஏன் கிடக்கு காசுகளும் இல்லை சில அது 3 வருஷமாக அது எடுத்து எல்லாம் நாங்களா உங்களுக்கு வந்து நீங்கள் முதல் வரை புள்ள வரைக்கும் எடுத்து வந்துட்டு போனவா கிருவாண்டு ஆட்டோ போங்க என்ன செய்கிறது யாரோட கோக்குது அதெல்லாம் கேட்கும் அம்மா அவங்க நின்றவா பின் கவரால பாருங்க நீங்கள் எங்கே இல்லை வீட்டில் வெளியே போயிட்டேன் நான் நீங்கள் பார்க்கணும் ப்ளேபேக் பண்ணால் தான் எங்கே போன மட்டும் தெரியும் நீங்கள் எங்கே இருந்தீங்களா அம்மா போயிருக்க சரி நீ இப்படியே காய்ச்சோன்னா இன்னும் நான் இப்போ பார்க்குறது அதுக்கு தான் ஃபோன் வாங்கி ஃபோனில் பாவீங்க பாருங்களேன் எனக்கு இந்த ஃபோன் கோதாரி அதில் ஒன்றும் செய்கிறாங்க அன்றைக்கு அவளுக்கு இல்லையே கோழி அடிச்சு விட்டேன் கோதாரிக்கு அவள் சுதாண்ட பொட்டைகளுக்கு என்ன அடிச்சிங்க தெரியாதுக்கே ஏன் கை வைக்கிறீங்க அதோட கதைக்கிறதுல எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக சீலியாக கொண்டு போச்சு எனக்கு ஓ அதுகளோட எனக்கு தெரிந்த அந்த காணி பிரச்சனையெல்லாம் கதைக்கிறதில்ல எனக்கு இந்த ஃபோன் கோதாரி ஒன்றும் சரி வராது நீ இந்த இதே மாதிரி கேமராண்ட பூட்டி விட நான் இங்கேண்டு பார்ப்பேன் தானே உன்னை அப்படி பார்க்கலாதப்பா என்ன நெடுக்க என்ன 2 கேமராவும் பார்க்குறதுக்கு டெக்னாலஜி வேறு இல்லை ஓ பூட்டி விட்டா நான் இப்படி பார்க்கலாதோ நீ பார்க்குற மாதிரி உங்கள் பூட்டு நீங்கள் அப்போ அப்படி பார்க்கலாது காருக்குள்ளே பூட்டிடாது இது என்னடா இது பொங்கலாம் பூட்டி வச்சுக்கிறான் இந்த கிளீன பொடியெல்லாம் காருக்குள்ளே பூட்டி வச்சுக்கிறானா ரெண்டு பொங்கல் சொன்னாங்க சின்ன பொடியல் அதான் நான் உங்களை பார்க்குறேன் தானே நேற்று பார்க்குறேன் கேட் திறந்தபடியே கிடக்குது 2 மணி ஆழமாக எனக்கு இந்த பொழுதுபோகு எனக்கு பொழுதுபோகுதில்லை இந்த டிவி கோதாரில் நான் அதை பார்த்து கேளாது அவள் அன்றைக்கு இருந்து அழுது கொண்டு இருக்காள் கும்மா இருந்து நான் என்னத்துக்கு அவள் அழுகிறாள் பிரச்சனையோ ஏன் அழுதவ என்னடி என்ன போய் கேட்டால் அது நாடகத்தில் ஏதோ பிரச்சனையா நீங்களும் சேர்ந்து அழுகும் நாடகத்தில் பிரச்சனை ஏதோ புருஷன் அடிச்சு அழுகிற அழுகிறாளுங்க இங்கே இல்லாத தான் இந்த சீரியல்லாம் இல்லாம எனக்கு ஒரு ரேடியோ ஒன்று வாங்கி கூட ரேடியோண்டா வேண்டுங்கப்பா நான் அந்த ஒரு அனுப்பிவிடுன்னு பார்த்து வேண்டுங்க ஒரு ரேடியோ ஓ நான் உங்களுக்கு வந்து செய்தியை கீதியை கேட்பேன் பழைய பாட்டுகள் கேட்குற மாதிரி பழைய பாட்டுகள் நல்ல பாட்டுகள் அந்த காலத்து பாட்டுகள் கேட்கக்கூடியமே ஓ எனக்கு சரி வராது ஏன் பேப்பர் எடுக்கிறது இல்லையோ நீ அப்போ ஆக்களை கொண்டுறாங்க வீட்டுக்குள்ளே ஆக்களை விடாதீங்க நீங்கள் எப்போ வாரீங்களா அப்போ நான் அங்கே இந்த வருஷம் கஷ்டம் லீவ் இல்லை வரைய கொண்டு வாங்க நீங்கள் பேசாங்க அக்கா வருவான்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் நான் கஷ்டம்
ஆ விளங்குது இல்லை நான் கதைக்கிற வெட்டி வெட்டி வருது இது கவரேஜ் பிரச்சனை உள்ளாட பிரேக் ஆகி வருதோ என் வைஃபை முடியுதோ இதுக்கு கவரேஜ் இருக்கு ஆ எனக்கு தோல் தெரியாது அது இருக்கும் தானே நெட்ஒர்க் இருக்கும் அதுக்கும் அம்மா அவங்க விட்டு வீட்டுக்கு போனவளே நீ நான் சொன்னான் அங்கே சாப்பிட்டு வரலான்னு சொன்னான் என்ன சாப்பிட்டு வந்தால் நீ அவங்க வந்து குளர்றாவது இல்லையா அங்கே துதிஞ்ச கூட இதுண்டு நான் போகிறேன் இல்லை உங்களுக்கு வாய் கட்டணும் இனி வயசாகிட்டு எல்லாரும் வாய் கட்டி போடணும் நீங்கள் செத்த விட போட்டு வந்தேன் நான் ஏன் போயில போயிருக்கலாம் பாயசமாவது குடிச்சு அது உங்களுக்கு சுகர் என்ன ஓ நான் போனால் தான் செத்த விடுவாங்க ரெண்டு செத்த விடுங்க காவறதுக்கார வருவாங்க நீங்கள் உங்கள் இருந்தால் இஞ்சி யார் காவறது அதெல்லாம் காவு வாங்கல வந்து அவனும் ஏதோ படிப்பது பிரச்சனையாம சொன்னால் ஓ சண்டை கதைச்ச நேரம் கதைச்சா ஏப்போ அவன் கதைக்கிற குறைவு அவன் படிக்கிறான் இல்லை போல உங்கள் பொடியோட சேர்ந்து மோடி சாக்கிரில் திரிகிறாங்களா அவன் நீ எடுத்து கதை அங்கே சொல்ல அவனுக்கு வெளிநாட்டுக்கு எடுத்து விடுறேன்டா மாமா எடுத்து விடுறேன் நீ படி ஒழுங்கா படின்னு சொல்லப்போ அது அதப்போ நான் மோட்டர் பைக் வேண்டி கொடுக்க சொன்னான் அவைக்கு இப்போ நான் கணக்கு கதைச்சா உடனே நீங்கள் என்ன செஞ்ச நீங்களு வருவாங்க திருப்பி அவன் சொல்லலையே கேட்க மாட்டான் எந்த சொல்லலையே கேட்க மாட்டான் அவன் தாயின்னு சொல்லலையே கேட்குறான் இல்லை ஆ நீங்கள் ஒதுக்க போகாதீங்க என்ன செய்யட்டும் அது வெளிநாட்டுக்கு எடுக்கிறதுக்கு பிளான் நடக்குதாக்கும் அங்கே அவனை ஓ அது அங்கே சித்தப்பாட்ட பக்கத்தால் ஓ நான் எனக்கு அண்டே கதைச்சு தெரியாமல் சொல்லிச்சுன்னா எங்கே எந்த கடனை என்ன முடியலை இதுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன் நான் பெருசாக ஒன்றும் கண்டுகொள்ளலை அவனுக்கு மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுத்ததில்லோ ஓ அவன் ஹோபி அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் பண்ணைக்குள்ளே மினக்கறதா பொம்பளை பிள்ளைகளோட உதாரணம் சொன்னது உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டியா இது என்ன இது புது கதையாக கிடக்குது இந்த இளவுகள்லாம் பிரச்சனையாக கிடக்கு மோட்டர் சைக்கிள் எடுத்து கொடுத்தோன்னா அதெல்லாம் அங்கே இருந்துச்சு எங்கே எங்கினமா இல்லை அது வேண்டி கொடுக்கவே யோசிச்சிருக்கணுமில்லோப்பா அப்போ யோசிக்காம விட்டு போட்டு இப்போ லவ் பண்ணுறான்னு பைக்கில் ஏற்றி திரிதானண்டா யாருக்கு தெரியுமா அவன் பைக் வேண்டதே அதுக்காக தானே இருக்கும் அப்படி விளையாட்டை பார்த்தியே அவனும் வளர்ந்துட்டான் தானே என்ன சாதியோ என்ன குலமோ ஜாதகம் தெரியுமே ஏதாவது விசாரிச்சனியா நீ சாதி என்ன சின்ன பிள்ளை மாதிரி கேட்குறீங்க இங்கே எங்கட நாட்டில் எல்லாம் அவன் கருப்பன் பள்ளியோட திரிவான் எல்லாம் திரிவான் சாதி எல்லாம் உங்களோட ஊர்லாம் உங்களோட அந்த குட்டிக்கு கிராமத்துக்கு அந்த இதெல்லாம் இதுவரை சரி வராது நைஸா நீ பேச ஆளு மண்டையை கலவி எடுத்து விட்டுருங்கோல ஐயோ எனக்கு எதுக்கு தேவையில்லாவே இதுவரை யாருக்கள் தெரியாது இப்போதே பிள்ளைகள் நம்பவே இல்லாது அது உங்கள் தெரியுதானே அதில் நிற்குங்கள் இதில் நிற்குங்கள் அன்றைக்கு நான் பார்க்குறேன் சந்தி 2 பொடி போட்ட காய்ச்சி நிற்குது நான் போடுறேன் அதை பற்றி கதை இல்லை என்னத்தை நான் சொல்கிறது போட்டேன் கதை கட்டுவேன் விடுங்கோவன் உங்களோட காலத்தில் இல்லாத இப்போ பண்ணுறாங்க அம்மா வாராவே வாராவுள்ள அம்மா வாராவுள்ள காய்ச்சி கேட்குதாங்க இல்லைங்கண்ணே இப்போ நீங்களங்க வேலையே போய் கொண்டுருவீங்களே நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் பார்க்கிங்கில் விட்டுருக்கேன் கிளம்ப போகிறேனோ ஆ போலீஸ் பிடிக்க மாட்டானோ இப்போதுக்கு கார் என்ன ஓடுதோ இல்லை நான் பார்க்கிங்கில் விட்டுட்டுருக்கிறேன் அது என்ன ஓடும் அது இருக்குது அப்படி காரம் இருக்குது டெஸ்டாலெல்லாம் வந்துருக்குது ஓட்டோ 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 பைலட்டை கொடுத்த மாதிரி ஓ அது போகும் தெண்டை வாடல போகும் அது நாங்கள் எங்களுக்கு என்னதுக்கு இப்போ அது ஆக்கடை இல்லாமல் ஓடுமோ அட சபத்து இப்போ அப்படி வந்துடுதே ஊதுவல் எனக்கு அந்த காலத்துக்காரங்கள்டதே இந்த மைனர் ஒர்க் போட்டுகள் அதுவும் இல்லையே உங்க வச்சுருந்தாங்கன்னா கேம்பிரிட்ஜ் நினைக்கிறேன் நான் கொண்டு வச்சுருந்தேன் அவ்வளோ இஞ்சேம் ஒன்று 2 நிற்கிது இப்போ முந்தின கார்கள் இல்லை அதில் ஓடினா அப்படி இருக்குமா அப்பா அப்படி ஒரு சொகுசு வாங்கினோம்னா அதுதான் எனக்கு அது பிடிக்குமா இங்கே அது வேண்டொரு அசம்பிள் பண்ணி எடுக்கணும் வடிவா மாடல் பண்ணலாம் இப்போதே வாகனங்கள் எங்கள் சவத்தை வந்து ஆட்டோ குடுக்கணும் எழுந்திரிது தாலே யாரை பார்த்தாலும் ஆட்டோ தான் வச்சுக்கலாம் இந்த பொடிகள் எல்லாம் மோட்டர் சைக்கிள் இந்த கோதாரி எது பேய் பிசாசு கிடக்கு மோட்டர் சைக்கிள் இந்த காலத்து சாலிகள் எம்டிஐனில் ஏறி போனால் அப்படி இருக்குமே என்ன ஆட்டோ அண்டைக்கு ஓ ஓ சுரேஷின் சித்தப்பா ஆட்டோலாம் திருப்பி விட்டான் விழுத்தி விட்டான் பெரிய வீர காயமாக போச்சு நீங்கள் ஆட்டோலாம் கண்டபடி ஏறி தெரியாதுங்க அதுவே இல்லாவே ஓ அப்போ எப்போ காசு போடப்பா சிலவளுக்கு அம்மாட்ட என் காசுகள் இல்லை போடாக்கு காசு பார்ப்போம் நான் அடுத்த வீக் போடுவேன் சேலரி வந்துடும் எனக்கு ஒரு 2 போட்டாலும் இல்லை அவசரமாட்டா காட்ட வேணுங்க நான் போடுறேன் இண்டே கஷ்டம்ப்பா இண்டே கஷ்டம் இண்டேக்கேண்டா மருந்து எடுக்க இல்லை எனக்கு இந்த கவனாவத்தை வேர்ல்டு வீரது இல்லை கவனாவத்தியோ தெரியாது அறிக்கை நீ என்ன அதோட மறந்து போயிருக்கிற
உங்களுக்கு இல்லை கொழுப்பண்டு கொலஸ்ட்ரால்னு சொல்லி கொண்டு வந்து விட்டு கிடக்கு இப்போ ஓ எனக்கு அது ஒரு பங்கெடுத்து சாப்பிட்டா தானே ஒரு நிம்மதி என்ன எங்கட பவுனாவத்தை ஆடு இருக்குமா போல வேற ஆதரா நீங்கள் திருந்த மாட்டீங்களாப்பா அதான் நாக்க கட்ட மாட்டீங்க நீங்கள் ஏல அதுதான் என்ன செய்கிறது சாப்பிடாம இருந்து செத்தா சாப்பிட இல்லைன்னு கவலையாக இருக்கும் சாப்பிட்டுட்டு செத்தா சரி ஆசைப்பட்டது சாப்பிட்டு செத்தான்ற ஒரு சந்தோஷத்தில் சாகுறானே அப்போ ஆனால் அவனாண்டா உதவி அடிக்கடி சொல்லுங்க சொல்லி சொல்லி தின்னுங்க வடிவா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இது பைரம் பாஞ்ச கட்ட தம்பி ஊத்து எனக்கு ஒரு தூரம் ஒன்றும் செய்யாது வைரம் மாஞ்சா கட்டம் வைரம் மாஞ்சா ஓ அண்டைக்கு என்ன பார்த்தேன் என்ன வெளியில் 2 வேலை ஏறீங்கள் ஓ இது நேற்று பார்த்தேன் நான் ப்ளேபேக் பண்ணி பார்க்கக்குள்ள நல்ல வடிவாக சொரத்தை மடித்து கட்டி கொண்டு இருந்து நடக்குது வேலை யார் சொன்னது உங்களை வேலை செய்ய சொல்லி அது அண்டை காலத்தில் குப்பையை கொண்டு வந்து போட்டாங்க எங்கடோடுங்க நாங்கள்லாம் திருத்தணும் வேறு யாரு அப்போ எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வர்ற மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுக்கோம் இல்லை நான் போய் செய்வேன் வீட்டை வேலை தான் செய்வேன்டா இப்போ மம்மட்டியை விழுத்துனீங்கடா தலையை ஊற்றி விழுந்தீங்கடா யார் வந்து பார்க்குறது அம்மாவுக்கு தான் கஷ்டம் யார் உங்களால் இருக்கிறதில்ல பார்க்கல அது இதில் கேட்டவங்களா யாரும் அந்த இடத்துல க்ளீன் பண்ணுங்கொண்டு ஏன் அவன் குப்பை வந்து அழுறது இல்லையா யார் போட்டு வந்து பார்க்கல அது இதில் யார் போட்டு இந்த கேஸ் கொடுக்க போகிறீங்களா யார் போடுறாண்டு நீங்கள் திருந்த மாட்டீங்களாப்பா சத்தம் கேட்காது போடைக்குள்ள டொம்முண்டு அப்படி சத்தங்களும் கேட்காது அப்படியே நேரம் சரியாக தெரிஞ்சானா எனக்கும் தெரியாது தூவில் போட்டு கிடந்தது நேரம் தெரிஞ்சானா பிடிச்சிருப்பேனே பிடிச்சி என்ன செய்வீங்க நான் சொன்னான் அயலோரோட சண்டைக்கு போகாதீங்கண்டு தனியே இருக்கிறீங்கள் எனக்கு நாளைக்கு போட பண்ணி எனக்கு காப்பா காசை போட்டு விடு நான் 4 ஆண்டைக்கு எடுக்கணும் ஒரு 2 பங்கம் எடுத்து அனுப்பிவிட்டேன் பிள்ளைக்கு வெத்தலை போட்டு எனக்கு வேணும் ஐயோ எனக்கு அண்டைக்கு செக் பண்ணது கொலஸ்ட்ரால் எல்லாம் போர்டர்லாம் நிற்கிது ஜுவர் எல்லாம் வேண்டாமே சாப்பிடேன் உங்கள் நல்ல ஆடுகள் இருக்கு உங்கள் செம்மறி எல்லாம் அமைப்பாங்களே என்ன எங்களோட செவி ஆடுகள் மாதிரி இருக்காது இங்கே ஒரே சீஸு கிழங்கு கிடந்தானே செவி கிடா இல்லை கிடையாது கொண்டு வருவாங்க பார்க்கலாம் போனால் போடுவாங்க உங்களே பாருங்க ஒன்று இந்த டிவிலேயே என்னது இப்போ ஒரு இதை வந்திருக்கு எல்லாம் பிடிச்சி கொண்டு தெரியுதுகள் எல்லாரும் அதில் பார்க்கலாமா மாட்டாங்க ஓ இதில் யூடியூப் சேனல் என்ன யூடியூப் வடிகள் போடுவாங்களோ ஓ அதில் போடுவாங்களாம் எல்லாம் பாருங்க பார்க்கலாம் அது பார்க்க போன முறையும் பார்த்தேன் நானும் மணி ஒன்றை போகிறோம் இல்லையோ அந்த முறை கிடையாது கொண்டு போயிலையோ நான் நாதன்ட்டான் சொன்னேன் நாதன் என்ன கிடையாது ஓ நான் சொன்னேன் நல்ல கருப்பாடா நல்ல கொழுப்புரட்சி அது தான் இருக்கும் தெரிந்தானே கவுனாவத்தை ஆடன்னு சொல்லி சொன்னேன் கொழுப்பு வேணாமாப்பா சொன்னா கேளுங்க ஒரு வேண்டாம் சாத்திரப்படி கொஞ்சம் வேண்டி போட்டு மிச்சாக்கா யார்கிட்ட கொடுங்க சின்ன காக்கிட்ட கொடுத்துருங்க அதையிட்ட கொடுங்க ஓ இதில் ஒரு கட்டு மாதிரி கிடக்குது எனக்கு தெரியுது ஒன்று பாருங்க கொஞ்சம் குட்டியோ கட்டு மாதிரி கிடக்கு என்னன்னு தெரியல ஒன்று காட்டணும் அது என்ன நடந்தப்பா என்னப்பா அது கட்டண்டா கொண்டே காட்டணும் சும்மா விளையாடாங்க அவங்க செக் பண்ணி அங்கே அனுப்புவாங்க இந்த வயசான நேரத்தில் நீங்கள் சொல்வலே இருக்கிறீங்களா அதான் பிரச்சனை ரெஸ்ட் எடுங்க போய் சொன்னேன் பார்த்தீங்களே கட்டி இருக்குது கொட்டிருக்கேன் நீ அதை வச்சு ஜோதிச்சு கொண்டு இருக்கணும் ஓ நேரமாட்டுது உங்களுக்கு வலிக்கிட்ட போகிறீங்களா இப்போ அப்போ நான் முள்ளு போகிறேன் நுள்ளம் போகல நீ தொடங்கிடும் அம்மா வருவாள் அம்மாவோட கதைங்க நீங்கள் சொல்லி போட்டேனாப்பா வெளியில் நடமாடி தெரியாதுங்க சரிதானே நான் பார்த்து கொண்டு இருப்பேன் சரி அவளோட கதைங்க நான் உள்ள போய் குளிச்சியே போட போகிறேன் போடுங்க குளிசியில் போடுங்க ஓ சரி ஓகே அம்மா வர நான் எடுக்கிறேன் நான் வீடியோ பார்த்துட்டு எடுக்கிறேனோ ஓகே பாய் எங்களுக்கு கேமரா போட்டு கொடுத்தாலும் எங்களுக்கு சுற்றி போட்டு போய் ஏதாவது வேலை செய்கிறது என்ன செய்கிறது இந்த புதுசாக வருத்தம்